ஸோ இப்போ எங்கேருந்து பேசுகிறேன்னா ஏர்போர்ட்டில் தான் வந்து ட்ராப் பிடிச்சோம். ஸோ ஏர்போர்ட்டில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். நைட்டு ட்ரிப்பு வருமானா ஏதோ வருது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சொல்லி நம்மளே வந்து நம்ம வாயை வச்சுக்க வேணாம். ஸோ எவ்வளோனா இப்போது லாஸ்ட்டாக ஏர்போர்ட்டுக்கு ட்ராப் பண்ண ட்ரிப் வந்து 398. ஸோ எங்கேருந்து எடுத்தோன்னா நம்ம தாதனா குப்பம் வில்லிவாக்கம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கேருந்து கொளத்தூர் வில்லிவாக்கத்தில் இருந்து மீனம்பாக்கம் 20 ரூபா பர் கிலோமீட்டர் இது எடுத்துருவோம். 19 கிலோமீட்டரு எல்லாமே சேர்த்து 20 கிலோமீட்டரு 400 ரூபா 398 ரூபா வந்து வந்திருக்கு. ஸோ நேற்றுனா அதான் 12 மணிக்கு முன்னாடி எவ்வளோ ஓடி இருக்குன்னா அது ஒரு 421, 201, 221. ஸோ 2 ட்ரிப்பு வந்து ஓட்டியிருக்கோம். ஸோ இல்லை 400 இது 400னா 800 ரூபா பக்கம் ஓட்டிடாமா, 810 ரூபா ஓட்டியிருக்குமா, 810 ரூபா வந்து ஓட்டியிருக்கும். பார்க்கலாம் எவ்வளோ ஓட்ட முடியுது. நான் ஒரு 3 ரூபா டார்கெட் வச்சுருக்கேன். எடுத்தது 10 மணிக்கு தானே எடுத்தேன். ஸோ ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. 3 ரூபாவே அதிகம், பட் சொல்ல முடியாது நம்மளுக்கு அது எப்படி வந்து இதுவாகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான். பார்க்கலாம் 3 ரூபா ஓட்ட முடியுதான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஏர்போர்ட்டில் கொஞ்சம் ஆல்ட்டு உள்ள வெளியே நம்ம கொஞ்ச நேரம் ஆல்ட்டு இருக்கிற மாதிரி தான். வெயிட் பண்ணலாம். ஃப்ளைட் எதனா வந்து லேண்ட் ஆனால் தான், ஒரு 2-3 ஃப்ளைட் லேண்ட் ஆனால் மேபி டிமாண்ட்னால வந்து புக்கிங் இருக்கும். ஏர்போர்ட்டில் சொல்லவே வேணாம், ஏகப்பட்ட வண்டி மேலே வேறு பார்க்கிங்கு. ஸோ வெயிட்டிங் லைனில் தான் வந்து இருக்கும். ஸோ 116 வண்டி வந்து வெயிட்டிங் லைனில் இருக்குது. நம்மளது வந்து 117. ஸோ அந்த 116 கிடச்சி போய் தான் அவங்க எடுக்காத பட்சத்தில் அப்படியே அடிக்கும். ஸோ ப்ரியாரிட்டி அங்கே போய் தான் வரும், இல்லை மொத்தமாக அடிக்கும். அதில் யார் எடுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒர்க் ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரில ஏர்போர்ட்டில். ஸோ ஊபரில் வந்து ப்ரியாரிட்டி வந்து லைனாக ஒருத்தரை கொடுத்துருவோம். ரேப்பிட்டை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ 10 மணிக்கு 2 மணி நேரமா, ஐயோ 1 மணி ஆக போகுது. 12:57 வந்து மணி ஆகுது. ஸோ 3 மணி நேரமா, 3 மணி நேரத்தில் 800 ரூபா வந்து ஓடி இருக்கும். ஸோ நாட் பேட். இப்போ பார்க்கலாம். 10 மணி இருக்க டைம் இருக்குல்ல காலைல. என்னன்னா ஆல்ட்டு ஓடாமல் வண்டி ஓடினே இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது. ஆல்ட்டு விழுந்தா உட்காந்துருவோம். ஆல்ட்டு என்னடா ஆல்ட்டுன்றனா, ட்ரிப்பு வந்துட்டே சின்ன ட்ரிப்பாக இருந்தாலும் 200 ரூபா எடுத்தோம்ல, அது மாதிரி ட்ரிப் வந்துனே இருந்தால் கூட நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை. பட் ஒன்றுமே இல்லாமல் வந்து ஒரு இடத்துல உட்காந்தோம் 3 மணி நேரம் 4 மணி நேரம்னா அதுலேயே நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு. என்ன பண்ணுவோம், உட்காந்து தூக்கம் வந்துடும், தூங்கிடுவேன். நான் இதான் 2 நாளாக பண்ணிட்டேன், நல்லா தூங்கிட்டேன். ஸோ ஆல்ட்டு வராமல் இருக்கணும். ஸோ அதுக்கு ஏர்போர்ட்லேருந்து வெளியே போய் வெயிட் பண்ணணும். ஏன்னா சர்ச் வரும் ஒரு 3:30 ஸ்டார்ட் ஆகும். மேபி டிபெண்ட்ஸ் அப்பான் அது வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆகிறத பொறுத்து வந்து நம்மளுக்கு சர்ச் வந்து ஒர்க் ஆகும். பார்க்கலாம் எப்படி நம்ம நல்ல நேரம் எப்படி இருக்குது. வாய் வேறு வள குழ இந்த டைம் ஆகுது இல்லை, தூங்குற டைமு. இப்போ நம்ம கொஞ்ச நாளாக மாற்றி ஓட்டுறோம்ல, எப்போ மார்னிங் எப்போ டே எப்போ நைட்டு நமக்கு தெரியல, எப்போ டைம் கிடைக்குது நான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் இந்த இஷ்யூவை நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வரேன். ப்ராப்பராக நைட்டு காலைலனா நான் அப்படி ஓட்டினா பரவாயில்ல. ஒரு நாள் நைட்டு ஓட்டுறேன், ஒரு நாள் காலையில் ஓட்டுறேன். பட் டிபெண்ட்ஸ் அப்பான் சுச்சுவேஷன். வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சுச்சுவேஷன் சொல்லிட்டு. ஏன்னா சுச்சுவேஷன்னா தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்படி ஷிஃப்ட் பண்ணி இந்த ஷிஃப்ட்லேருந்து இந்த ஷிஃப்ட் வந்து எதுக்கு நான் மாற்றி ஓட்டுறேன், என்ன காரணம்ன்ற வீடியோ எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ மற்றபடி என்ன கொட்டாய் தான் வருது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே லைனில் அப்படியே ஒரு 300-400 வண்டி இருக்கும் போல இருக்குது ஏர்போர்ட்டை சுற்றி. அவ்வளோ வண்டிங்க. என்னவோ நம்ம ஓட்டுறோம், இதே பொழப்பு. இப்போ நான் ஓட்டுறது எவ்வளோ நாள் நான் ஓட்டுவேன்னு சொல்ல முடியாது. நான் அந்த டார்கெட் 1 வருஷம்ன்ட்டு சொல்லியிருக்கேன். மேபி அதுக்கு மேலே நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் ஓட்டுவேன். பட் இதுவே பொழப்புன்னு நம்பி உட்காந்துக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இது. எனக்கு நான் வந்து ஒரு டெம்பரவரின்னு சொல்ல முடியாது. நான் ஃபுல்லாக தான் ஓடிட்டுருக்கேன். பட் ஃபுல்லாகவே வாழ்க்கையே அதில் போட்டு உட்காந்துக்கிறோம். இவ்வளோ கஷ்டம். உடம்பு பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை, வண்டி ஓடணும், ட்ரிப்பு வரணும், கிலோமீட்டருக்கு கரெக்டான காசு வரணும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் மீறி தான் இத்தனை பேர் வந்து வண்டியை ஓட்டிகிட்ருக்காங்க. அதே நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, பிரதர் ஃபீல்டு வரலாமா பிரதர், நான் படிச்சிட்ருக்கேன், எனக்கு வந்து வருமானம் பத்தலை, இப்போ ஃபீல்டு வரலாமான்னா என்னோட சஜஸ்டபிள் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன், வராதுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா
வேணாம். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, டூ ஆர் டை அப்படின்ற மாதிரி தான் பண்ணணும். அதாவது வாழணும் இல்லை செத்து போகணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு கான்செப்டில் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு தலைவலி பிடிச்ச ஃபீல்டு. நல்ல இப்போ ட்ராவல்ஸ் வந்து நல்ல ஃபீல்டாக இருக்குன்னா நானுமே அப்படி தான் நினச்சி வந்தேன். பட் உள்ளே வந்தால் தான் தெரியுது எவ்வளோ குடைச்சல், எவ்வளோ பிரச்சனைங்க, என்ன ஏது லொட்டு லொசுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு புரிய வருது. ஸோ பார்த்து நான் வாங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் யார் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன்? கன்ஃபார்மாக நான் எந்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். பட் யோசிக்கணும், யோசித்து ஒரு முடிவு எடுக்குங்க, நல்லபடியாக அதை வந்து பயன்படுத்திக்கங்க. யோசித்து ஒரு விஷயத்த பண்ணுங்க, அவ்வளோதான். சும்மா நான் சொல்கிறேன் இவன் சொல்கிறான் வீடியோவில் வீடியோவில் நான் என்னோட மெயின் கான்செப்ட் நான் ஏன் வீடியோ எடுக்கிறேன்னா, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பண்ணுறீங்க. இப்போ கேப் ஓட்டுறோம், இப்போ என்னடா 3000 சம்பாதிக்கிறேன், என்னடா ஒரு நாள் அவன் 30 நாள் எவ்வளோடா, அதுவே எத்தனைடா 1 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து மைண்டில் வந்து நிறைய பேருக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அது இருக்கக்கூடாது. என்ன ரியாலிட்டி, கேப்ஸோட ரியாலிட்டி என்னன்னு தெரியணும். கேப் ஓட்டினா என்ன ரியாலிட்டி, அவங்க என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ நான் ஒரு ரீசனால் தான் எடுத்தால் அது தெரிஞ்சிருக்கும். நான் இந்த ஃபீல்டில் வந்து இருக்கேன். ஸோ எனக்கு இதை பற்றி ஒரு 5 to 6 இயர்ஸாக வந்து எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. அதனால தான் இதை பண்ணுறேன். இல்லைனா நான் நல்லா பண்ண மாட்டேன் சீரியஸாக. ஸோ தெரியாத ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு தெரிஞ்ச விஷயத்த பண்ணலாமே அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நான் இதை வந்து கையில் எடுத்துப்பேன். மற்றபடி வந்து ரொம்ப சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க வேணா இதுக்கு வராதிங்க. ஏன்னா நம்மலாம் வந்து எப்படி இறங்கிட்டோன்னா படிக்கிறது வந்து நம்ம பசங்க யாரும் படிக்க மாட்டேறீங்க. நம்ம வெளியூர் அப்படி சொல்ல முடியாது. பட் நானுமே வந்து படிக்கணும், எல்லாமே பண்ணணும், ஒரு சிக்கலில் இருக்கேன். பட் இதை பார்த்து யாருமே வந்து வராதிங்க. ஏன்னா படிச்சிட்டிங்களா, ஓகே, அதுக்கேற்ற அதில் என்ன பண்ணணும், அடுத்து என்ன கோர்ஸ் பண்ணணும், நம்ம நாலேஜை நம்ம எப்படி இது பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா காருனா காரை எடுத்துக்குங்க, ஒரு பார்ட் டைமாக போடுங்க, இல்லை ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து காரை ஓட்டுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதை வச்சு எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம காசு வருது, இதை வச்சு தயவு செஞ்சு வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து வர வேண்டாம். இல்லை ப்ரோ நான் பார்த்துட்டேன், ஓகே நான் படிக்கலை, இல்லை எனக்கு இந்த சிச்சுவேஷன், நான் இதுதான் வாழ்க்கை நினச்சி வரீங்கன்னா தாராளமாக இருங்க. பட் இருக்கிற வேலையை விட்டு வர்றது சஜஸ்டபிள் இல்லை. அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். இதான் நான் சொல்ல வேண்டியது. மணி கரெக்டாக 1 மணி 2 நிமிஷம் வந்து ஆகுது. இப்படியே வளவலான்னு பேசினா காலில் இருக்க நான் பேசினே தான் இருப்பேன். ஸோ அதனால் இதுக்கு ஒரு எண்டை போட்டு அடுத்த ட்ரிப்புக்கான வேலையை பார்க்கலாம். ஸோ ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி நின்று வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கணும். ஸோ வாங்கிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டே டியூன், அடுத்து என்னென்னு அப்டேட் பண்ணுறேன். எல்லாருக்கும் குட் மார்னிங். மணி கரெக்டாக 6:44, 5:30 மணிக்கு எழுந்தேன். ட்ரிப்பு வந்து வரல ஏர்போர்ட் கிட்ட. ஸோ அங்கேருந்து நம்ம ரத்திப்பாரா ஒலிம்பியா வந்து தான் ட்ரிப் வந்து எடுத்திருக்கோம். இங்கேருந்து புதுப்பேட்டுக்கு வந்து எடுத்திருக்கோம். இப்போ என்னன்னா ட்ரிப்பு எடுத்தேன், இங்கேருந்து புதுப்பேட்டுக்கு எடுத்துருக்கேன். 200 ரூபா. சரி, அமௌண்ட் எதிர்பார்க்க முடியாது. கஸ்டமருக்கு லொக்கேஷன் கரெக்டாக இருக்கான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, லொக்கேஷன் தப்பாக இருக்குது, அவங்க ஒரு தெரு சொல்லி அந்த தெரு கேட்டு வாங்கினா நான் எவனை கேட்குறது, என்ன பண்ணுறது, மேப்லேயே பார்க்கணும். கரெக்ட் போட்டுக்கிறது கரெக்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க, அது கரெக்டாக உள்ள நீங்களாக பார்த்து வந்துருங்கன்றாங்க. ஒன்று ஃபோனில் வழி சொல்லணும் கரெக்டா, இல்லை எதனா இன்ட்டு கொடுக்கணும். எதுவுமே இல்லாமல் நீங்கள் பார்த்து வந்துருங்கன்னா யாரை பார்த்து வருது, என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியல. ஏன்னா சொல்கிறாங்க, அதனால சொல்கிறேன். ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், புரிய தெரியாது, வெளியூர் ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக கஷ்டம் இல்லை. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் சொல்கிறேன். என்னவோ நம்ம கேட்டு தான் போகணும். ஸோ போயிட்டு ட்ரிப்பு என்ன 1:30 காலையில் நைட்டு சொன்ன மாதிரியே அந்த ஹால்ட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்போவே, அதான் லாஸ்ட் ட்ரிப்புன்ட்டு ஹால்ட்டு போட்டு காலையில் ஏர்போர்ட்டில் எதிர்பார்த்தேன். ஏர்போர்ட்டில் எதுவும் வரல, நிறையா வண்டி சும்மாவே நிற்குது. சரி, அங்கே இருந்தால் நம்மளுக்கு வேலையாகாதான் நம்ம கிளம்பி வந்து இந்த சைடு வந்து வந்தாச்சு. ஸோ போகலாம், கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் நான் கேட்கணும் ஒருத்தர்கிட்டயா, கேட்குறோமோ இல்லை நம்ம மேப்பில் பார்த்து போகிறோமோ, கணபதி நகர் இதுதான் சொன்னாங்க. ஸோ
போயிட்டு கஸ்டமரை பிக் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு வரலாம். அது திருப்பி பேசுகிறேன். இல்லை அடுத்த ட்ரிப் எடுக்க முடிஞ்சால் அதே எடுத்துகிட்டு வந்து பேசுகிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டே டியூன். முடிச்சுட்டு வரேன். எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னன்னா நைட்டு 10லேருந்து காலைல 10 அந்த ஓட்டுறோன்னு சொல்லி இன்னும் அது நடுவில் 4 மணி நேரம் ட்ரிப் வரல. அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து தெரிஞ்சு தான் சொன்னோம். ஸோ எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா இது இன்றைக்கி வந்து ஒரு 1150, நேற்று ஒரு 400 சில்லற, மொத்தமாக சேர்த்தா கூட 1600 தான் வந்திருக்கும். இதில் ஆப்வியஸாக வந்து 500 டீசல் வந்து போயிடுச்சு. 500 600 டீசல் வந்து 600 டீசல் போயிடுச்சு. என்ன எம்டி அடிச்சோம்ல. ஸோ எப்படி பார்த்தாலும் 1000 தான் கையில் இருந்துச்சு. ஸோ ஏர்னிங்ஸ்க்காக நைட்டு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா இது வந்து ஸ்டேபிளாக சொல்ல முடியும். ஏன்னா காலையிலன்றது நம்ம சொல்லலாம் கன்ஃபார்மாக. ஸோ நைட்டுன்றது வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஸோ நைட்டில் ஓட்டுறது வந்து தவிர்க்கணும். ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை, ஓட்டலாம், பகலில் ஓட்ட முடியல. சில வண்டியில் ஏசி வந்து சரியாக இருக்காது, கம்ப்ரஸர் போயிருக்கோம், கூலிங் காயில் போயிருக்கோம், இதெல்லாம் வந்து என்னால் மாற்ற முடியல, கையில் காசு இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நைட்டு ஓட்டிக்கலாம். பட் நைட்டு மட்டுமே ஓட்டுறவங்க வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஈவினிங்லேருந்து நைட்டு வரும். பட் இன்னைக்கு டெய்லி வருமானா சில நேரத்தில் நைட்லாம் ஓடிட்டே இருக்கும் வண்டி. வெள்ளி சனி ஞாயிறு இதை தவிர்த்து மற்ற நாள்கள் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது ஒரு உதாரணம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நைட்டு 10 மணியா, காலைல மணி இப்போது 9:40. ஸோ இன்னும் 10 மணி ஆகலையே பிரதர் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது 20 நிமிஷத்துக்கு. ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. ஏன்னா வெள்ளி சனி ஞாயிறுன்றது வேறு கதை. ஸோ மற்ற நாளுன்றது வேறு கதை. ஸோ நம்ம கதை இதுதான். இன்னைக்கு வைத்தியம் மாதிரி ஆகிட்டல, வண்டி ஓடல, அதனால். ஸோ ரியாலிட்டி இதுதான் ரியாலிட்டி. அதுதான் நான் சொல்ல வந்தேன். நைட்டு நான் ஓட்டுறேன் பிரதர் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். இப்போ எனக்கு சுச்சுவேஷன், நான் நைட்டு தான் ஓட்டணும். இன்னைக்கு என்னால் வந்து நேற்று ஈவினிங் நைட்டு தான் நான் ஃப்ரீயாக இருந்தேன். காலிலேருந்து ஒர்க் இருந்துச்சு, தூங்குனேன். ஸோ இதெல்லாம் இருக்குது சரிங்களா. ஸோ ரியாலிட்டி இதுதான் எனக்கு. ஸோ அதனால் நான் இதை பண்ணேன். ஸோ மற்றபடி வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள் தவிர்த்து நைட்டு ஓட்டுறது வந்து தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனாக நீங்கள் ஓட்டலாம். அது உங்கள் விஷ், நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ நம்ம 1600 ஓடிருக்கோம். இல்லை 600 போயிடுச்சுன்னா 1000 வந்து இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு தெரியல என்னால் வண்டி எடுக்க முடியுமான்னு தெரில. ஹாஸ்பிட்டல் வேறு விசிட் பண்ணணும் அம்மா கூட்டிகிட்டு. ஸோ இந்த வேலைகள் வந்து இருக்குது. ஸோ போக முடிஞ்சால் சீக்கிரம் எடுத்துடுவேன், இல்லைன்னா போக முடியாது. ஸோ இது எப்படின்னு தெரியல. ஏன்னா நைட்டு வெயிட்டு 1000 நம்ம 12 மணி நேரம் உட்காந்து தூங்கி அதுக்கு வீட்டிலே படுத்து தூங்கி காலைல ஒரு 4 மணி நேரம் தெளிவாக ஓட்டினா கூட அந்த 1000 எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். மற்றபடி எதுவும் இல்லை. இன்றைக்கான வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி சாயந்தரம் தானே. ஸோ அடுத்த வீடியோவில் திருப்பி வந்து பார்க்குறேன். அது என்னென்ன டைமிங்கோ என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ ஸ்டே டியூன், திருப்பி பார்க்கலாம்.